பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு செம்ம கடுப்புல தாங்க இந்த வீடியோவ ரெக்கார்ட் பண்றேன். யூடியூப ஓப்பன் பண்ணிட்டு உள்ளேயே போ முடியல. எங்க போனாலும் வந்து மழை பெய்ய போகுது. புயல் வந்து இங்கேருந்து இங்க மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி இவங்க பேச்ச கேட்டுட்டு சரி மழை பெய்ய போகுது அப்படின்னு நாமளும் நம்பி ஒரு வேலைக்கு போறத வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு பார்த்து தான் வெய்ய வந்து பல்ல காட்டிட்டு அடிக்குது. சரி இவங்க சொல்றது நடக்காது அப்படின்னு நினைச்சுட்டு போற அன்னைக்கு மழை உண்மையாலுமே பெஞ்சிருது. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல. எந்த சேனல் எடுத்தாலும் இத மாரி மாத்தி, மாத்தி, மாத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இவங்க சொல்றது நடக்குதா அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கேள்வி. இவங்க சேனல்ஸ்க்குள்ள சேட்டலைட் சேனல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும்ல. யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாஷ் பண்றாங்க, யார் ஃபர்ஸ்ட் அத சொல்றாங்க, பிரேக்கிங் குடுக்குறாங்க அப்படின்னு பெரிய போட்டி இருக்கும். ஆனா அதுக்காக நடக்காத விஷயங்கள, இல்ல நடக்க கணிக்கவே முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் வந்து முன்கூட்டியே நாங்க கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த விஷயங்கள் தான் நம்மளால ஏத்துக்கவே முடியல. இந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம், ஒரு புயல் உருவாகுது, இல்ல அந்த புயல் வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா, அதிகபட்சமா வந்து ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் தான் கணிக்க முடியும். அதுக்கப்புறம்லாம் வந்து இது என்ன நடக்கும்? 12 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த புயல் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும்? இல்ல அது புயலா மாறுமா? அப்படிலாம் கணிக்கவே முடியாது. பட் நான் நியூஸ் சேனல்ல பார்க்குறப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு தேதி 28, 29ஆம் தேதி இப்படி இந்த தாழ்வு மண்டலம் வந்து இப்படி புயலா மாறும். 30ஆம் தேதி வந்து இந்த இடத்த மழை பெய்யும் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இந்திய வானிலை மையத்தாலேயே கணிக்க முடியாத ஒரு விஷயம். அத வந்து நம்ம ஆல்ரெடி நெறைய டைம் வந்து அத ப்ரூவ் பண்ணியிருக்கு. இயற்கையே ப்ரூவ் பண்ணியிருக்கு. நம்ம நெறைய டைம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு ஸ்கூல் லீவ் விடுவாங்க. அன்னைக்கு லீவே இருக்காது. இது வந்து நம்ம காலங்காலமா நாம ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ இப்ப வந்து சரி ஓரளவுக்கு அந்த டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ்டா வந்துடுச்சு. ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு தான். ஆனா இவங்க சொல்றத பார்த்தா, அப்படியே என்னமோ எல்லாம் இவங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்க மாரி சொல்றாங்க. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அக்டோபர் மந்த் சென்னையில வந்து மழை பெய்ய போது, சென்னையில வந்து ஃப்ளட் வரப்போகுது அப்படிங்கிற அளவுக்குலாம் மாத்தி மாத்தி எல்லா சேனலும் வந்து பிரேக்கிங் குடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு தெரியும். வேளச்சேரி ஃப்ளைஓவர்லலாம் அங்க இருக்கக்கூடிய நெறைய பேர் வந்து காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஃப்ளட் வந்துருச்சுன்னா கார் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு. பட் எதுவுமே நடக்கல. பட் திரும்ப இப்போ இந்த நவம்பர் வந்து கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சதும் மாத்தி மாத்தி இத மாரி வீடியோஸ் வந்து ஃபிளாஷ் பண்றதும் நம்மளால இவங்க சொல்றது உண்மையா? இல்ல பொய்யா? அப்படின்னே சொல்ல முடியல. போன மழைக்கு வந்து நெறைய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க வந்து பேசுவாங்கல்ல. அப்படி பேசினவங்களும் இப்ப கம்மியாயிட்டாங்க. ஏன்னா போன டைம் சொல்லி அது வந்து ஃபெயிலியர் ஆகி பெரிய ட்ரோல் ஆச்சு. பட் இப்போ சேனல்ல இருக்கக்கூடியவங்களே ஒருத்தவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன கேட்டுட்டு, இது நடக்க போது, இது நடக்க போது அப்படிங்கிறது பேசுறது வந்து பார்க்கவே செம்ம இரிட்டேட்டா இருக்கு. இத மாரி செய்யறதுனால இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு இப்போ வந்து ஓகே ஒரு வியூஸ்க்காக சேனல வந்து எங்கேஜ்டா கொண்டு போறதுக்காக இப்படி பரபரப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு ஓகே. பட் உண்மையா நாளைக்கு அவங்களுக்கு தெரிய வரும்ல. உண்மையாலும் சென்னையில ஃப்ளட் வரப்போது, இல்ல ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்லாம் தெரிய வரும்ல. அது வந்து சென்னைய ஒட்டி கரைய கடக்கும் அப்படின்லாம் தெரிய வருது அப்படின்னா, அன்னைக்கு வந்து உண்மையா கூவுவாங்க. பட் யாருமே நம்ப மாட்டோம். பாதிப்பு அப்படிங்கிறது நடக்கும்.